தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சீமான் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீச திட்டம், 10 பேர் கைது. இது குறித்து தான் நம்ம இந்த காணொலியில் காண இருக்கோம். சமீப காலமாக அனைத்து ஊடகங்களிலும் பேசப்படுகிற ஒரே பொருள் என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி சீமான். இதை பற்றி மட்டும்தான் செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. அது முழுக்க முழுக்க எதிர்ப்பு செய்திகளாக வந்துக்கிட்டு இருக்குங்கிறது குறிப்பிட வேண்டியது. ஏன்னா நாம் தமிழர் கட்சி பற்றி செய்தி எதையுமே பதிவிட மாட்டாங்க, கருத்துக்களை சொல்லவே மாட்டாங்கன்ற காலம் போயிட்டு, இப்போ நாம் தமிழர் கட்சி ஆட்கள் யாராவது ஒருத்தவங்க சும்மா ஃபேஸ்புக்கில் நான் கட்சியை விட்டு விலகிறேன்னு பதிவு போட்டால் கூட அது ஒரு கேளிக்கை பதிவாக இருந்தால் கூட அதை எடுத்து போடுறாங்க. இப்போ சன் நியூஸில் பார்த்திங்கன்னா இன்றைய தினம் காலையில் கூட இதுவரைக்கும் நம்ம பார்க்காத நபராக இருந்தாலும் கூட அவர் கட்சி விட்டு விலகிறேன்னு சொல்லிட்டாருன்னு உடனே அது ஒரு செய்தியாக பதிவிடுற அளவுக்கு சீமானை அழிப்பதற்கான அனைத்து வேலைகளையும் இந்த ஊடகங்கள் செய்து கொண்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்கட்டும். இன்னொரு புறம் இன்றைய தினம் காலையில் அண்ணன் சீமான் அவர்கள் வீட்டுக்கு, சென்னையில் உள்ள வீட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிற விதமாக பல வேலைகளை பார்த்துக்கிட்டு திட்டம் தீட்டிகிட்டு இருக்காங்களாம். தந்தை பெரியார் திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் ஏற்கனவே அண்ணன் சீமான் அவர்கள் வீடை முற்றுகையிடுவதற்கு இவங்க தான் முன்னெடுத்திருந்தாங்க. முதலாக இவங்க தான் தந்தை பெரியார் அவர்களை இழிவாக பீமான் பேசிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பிரச்சனை போல பூதாகரமாக அதை வெடிக்க வைத்தவர்கள். அதன் பிறகு அண்ணன் சீமான் அவர்கள் வீட்டுக்கு இப்போ பெட்ரோல் குண்டு வீசுவதற்காக திட்டம் போட்டதாக ஒரு 10 பேரை காவல்துறையினர் கைது செய்திருக்காங்க. அவர்கள் மீது ஏற்கனவே இந்த மாதிரி போராட்ட வடிவம் சொல்லிட்டு பெட்ரோல் குண்டு வீசி இருக்காங்க அப்படிங்கிற அந்த வழக்கும் பதிவாயிருக்கு. அந்த நபர்கள் தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான செயலில் ஈடுபடுவதற்காக அங்கே பேசிக்கிட்டு இருக்க நேரத்தை பார்த்து கூண்டோட போலீஸ் அவர்கள் கைது செய்திருக்காங்களாம். இது எந்த மாதிரியான நோக்கம் அப்படிங்கிறது தெரியல. நாம் தமிழர் கட்சிங்கிறது தமிழ்நாட்டில் இருப்பது அவர்களது கருத்தியலுக்கு எதிராக எதிர்கருத்து வைப்பது அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மையான சனநாயகம். ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு எது இங்கே பெருசாக இருக்கணும்னு தலைமை ஒருங்கிணைப்பாளர், சரி அவரையே நம்ம ஏதாவது செய்யணும், அவருக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் கொடுக்கணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரியான வேலைகளை தொடர்ச்சியாக இந்த திமுகவினர் செய்து வருகிறாங்க. அதற்கு தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவர்கள் நேரடியாக போகாமல் இந்த திராவிட கழகங்கள்லாம் நிறைய குரூப் வச்சுருக்காங்களே, எதனா ஒரு குரூப்பை தூண்டிவிடக்கூடிய வேலைகளை இவங்க பார்த்துட்ருக்காங்க. தற்போது அண்ணன் சீமான் அவர்கள் வீடுகள் முழுக்க பார்த்திங்கன்னா போலீஸ் விழுந்திருக்காங்க. 10க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரியான சூழல் அப்படிங்கிறது எந்த அரசியல் கட்சி தலைவருக்காவது தமிழ்நாட்டில் இருக்குதாங்கிற ஒரு கேள்வியை முன்வைத்து இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க.